வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் தொகையல் எப்படி அரைக்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 400 கிராம் பீர்க்கங்காய் தோல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பீர்க்கங்காயில் நம்ம ஒன்று என்ன கவனிக்கணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தோல் சீவிட்டு ஒரு பீர்க்கங்காயை சாப்பிட்டு பாருங்கள் கசக்கிறதான்னு. கசந்ததுன்னா தூக்கி போட்டுறணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு பீர்க்கங்காயாக நீங்கள் தோல் உரிச்சிட்டு சாப்பிட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் கசப்புத்தன்மை இருக்கும். வெள்ளரிக்காய் மாதிரி இதுலேயும் கசப்புத்தன்மை அதிகம் இருக்கும் சில பீர்க்கங்காயில். அதனால் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையான சாமான்லாம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுண்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சுட்டோன்னே பெருங்காயம் இந்த அளவுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வெடிக்கிறது. இப்போ மேலே சாமான்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, புளி வச்சு அரைக்க போகிறேன். அதனால் ஒரு 4 வத்த மிளகாய். புளி ஒரு சின்ன அரிஞ்சலிக்கு அளவு சைஸ் போட்டுட்டா போகிறோம். இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த 4 மிளகாயை சேர்த்து போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுருக்கு. புளியை வறுக்க வேண்டாம், அரைக்கும் போது இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம அரைக்கும் போது சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பீர்க்கங்காயில் போட்டோம்னா நிறையா ஜலம் விட்டுன்றோம் பாருங்க. இப்போ நல்லா வத்தி போயிடுத்து. சில உப்பு போட்டிருந்தேன்னா நிறையா ஜலம் விட்டுருக்கும். இப்போ உப்பு போடாமல் இருக்கிறதுனால கொஞ்சமாக ஜலம் விட்டுருக்கு. இப்போ நல்லா வதங்கி எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூடெல்லாம் நல்லா ஆறினோடனே எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதை அரைச்சி காமிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கூட போட்டுக்கணும். ஏன்னா 4 வத்த மிளகாய் வச்சுருக்கோம், புளி வச்சுருக்கோம். அதனால் 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கூட போய் அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போது இதுக்கு மேலே தாளிக்கணும். கடுகு மட்டும் தாளித்தா போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டா போகிறோம். எண்ணெய் காஞ்சது, அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே இதில் எடுத்து விட வேண்டியது. இட்லி, தோசை இதுக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாத்தில் பசைஞ்சு தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சொட்டு நல்லெண்ணெய் குத்தி சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்போது இதில் விட்டுற வேண்டியதுதான். நம்ம பீர்க்கங்காய் தொகையல் சாப்பிட ரெடி ஆகிடுது. தொகையல் சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்கள் ஆற்றுல இதே மாதிரி பண்ணி பாருங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.